இல்லம் தேடி கல்வி சர்டிஃபிகேட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இல்லம் தேடி கல்வி வெப்சைட்குள்ளே போயிட்டு அதில் சர்டிஃபிகேட் டவுன்லோடுன்னு இருக்கும் இல்லையா, அது உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட வாலண்டியர் ஐடி போடணும். வாலண்டியர் ஐடி போட்டதுக்கப்புறம் சமர்ப்பிக்க அப்படின்றத கொடுப்பீங்க. உங்களுக்கு உடனே ஓடிபி வரும். ஓடிபி உள்ளீடு செய்யவும் அப்படின்றத உள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி டிஸ்பிளே ஆகும். அந்த ஓடிபி நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதை இங்கே போட்டுக்கோங்க. 1024 சமர்ப்பிக்க அப்படின்றத கொடுத்திங்கன்னா ஓடிபி வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல சான்றிதழ் பதிவிறக்கத்திற்கு இங்கே கிளிக் செய்யவும்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் நேம் வரும். உங்கள் பெயர் சரிபார்க்கவும், சரியாக உள்ளது திருத்தம் வேண்டும். சரியாக உள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த மெயில் ஐடி கரெக்டாக இருந்ததுன்னா விட்டுருங்க, இல்லைன்னா இந்த எடிட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுடைய கரெக்டான மெயில் ஐடியை கொடுங்க. இப்போது இங்கே சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை உள்ளீடு செய்யவும் அப்படின்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் இது எல்லாமே நெட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நெட் இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். வெரிஃபிகேஷன் கோடு 8077. அதை இங்கே நீங்கள் போட்டுக்கோங்க. சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா ஓடிபி சரிபார்க்கப்பட்டது, சான்றிதழை பதிவிறக்கவும் அப்படின்னு வருது இல்லையா, அதை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் அகைன், ஏன்னா ஏற்கனவே நம்ம 2-3 தடவை பண்ணியிருக்கோம், அதனால் இங்கே டவுன்லோட் அகைன்றத கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் வித் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா சாரோட சைனு, QR கோடு எல்லாமே உங்களுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாக.